ஷலோம் அலைக்கேம். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பேசின வார்த்தைகளை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். மூன்றாவது வார்த்தை குறித்து இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பேசின மூன்றாவது வார்த்தை என்னவென்று சொன்னால், யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்திலே 25, 26 வசனங்களில் இதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். மூன்றாவது வார்த்தை குறித்து பார்க்கும் பொழுது நீங்கள் பார்க்கிறீர்கள், ஸ்திரீயே, அதோ உன் மகன். சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். சிலுவையில் மரிக்கும் பொழுது அந்த நேரத்தில் உள்ள வேதனை மிகவும் அதிகமாக இருக்கும். ஏற்கனவே சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பதாகவே வாரினால் அடிக்கப்படுகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுவே மிகவும் கொடூரமாக இருக்குமாம். அந்த வாரினால் அடிக்கப்படுதலே அநேகர் தாங்கிக் கொள்ள முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமாக சதைகளை எல்லாம் கிழித்து கொண்டு வந்து விடுவோம். இதன் பிற்பதாக இப்பொழுது சிலுவையை தூக்கி, இப்பொழுது சிலுவையிலே கைகள் கால்கள் ஆணியடிக்கப்பட்டு, கைகள் கால்கள் அடிக்கப்படுவதன் மூலமாக அந்த மூச்சு விடுவது கூட மிகவும் சிரமமாக இருக்கும். ஒரு மூச்சை இழுத்து ஒன்றை பேசுவதற்குள்ளாகவே அவ்வளவு கடினமாக இருக்குமா. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை தான் நீங்க என்ன செய்றீங்க பார்க்கிறீங்க. இப்படிப்பட்ட நிலைமையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த கடைசி நேரத்திலும் கூட பிதாவாகிய தேவனிடத்திலும் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அதே போல இந்த பூமியிலே வந்து இந்த ஊழியங்களை செய்வதற்காக, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தேவன் பயன்படுத்தின பாத்திரமாகிய மரியாளுக்கும் கடைசி நேரத்தில் செய்ய வேண்டிய கடமைகளை அங்கே அழகாக செய்கிறதை இந்த மூன்றாவது வார்த்தை காண்பிக்கின்றது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த கடைசி நேரத்துல நார்மலா வந்து ஒரு கிரேக்க ரோம கலாச்சாரத்தில் இதை செய்வதுண்டாம். முக்கியமாக ஈவன் சண்டை போர் களங்களில் கூட அந்த கடைசி நேரத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற அந்த போர் வீரனை பார்த்து, உன்னுடைய கடைசி விருப்பம் என்ன, உயில் என்ன, உன்னுடைய சொத்துக்கள் யாருக்கு போக வேண்டும் என்று சொல்லியெல்லாம் அவர்கள் கேட்டு தெரிந்து கொள்வதுண்டாம். ஈவன் இந்த லாஸ்ட் டெத் பெட்ல கடைசி நேரத்துல ஒரு சில காரியங்களை மக்கள் விசாரித்து அந்த காரியங்களை அவர்கள் கற்றுக்கொள்வதுண்டு. இப்பொழுது இயேசு கிறிஸ்துட்ட வந்து இங்க யாருமே கேட்கல, என்ன இது இப்படி உன்னுடைய அம்மா அப்படி தனியா இருக்கிறாங்க, நீ என்ன கண்டுக்கிறாம இருக்கிற அப்படின்னு யாரும் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவே இங்கே பொறுப்புள்ளவராய் தன்னுடைய தாயை நோக்கி பார்த்து சொல்கிறார், ஸ்திரீயே, அதோ உன் மகன். நேரத்துல ஸ்திரீயே என்ற வார்த்தை கிரேக்கத்துல குனே அப்படின்னு போட்டிருக்குது. நீங்க இதே வார்த்தையை எபிரேய மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்ட புதிய ஏற்பாட்டிலே நீங்க பார்க்கும் பொழுது எப்படி இருக்கிறது, நான் அதை வாசிக்கிறேன் பாருங்களேன். இஷா ஹின்னே பெனேகா டல்மிதோ ஹின்னே இம்மேகா. ஹின்னே இம்மேகா, ஹின்னே பெனேகா. இங்கே ஆண்டவராகிய கர்த்தர் தன்னுடைய தாயாரை பார்த்து எப்படி அழைக்கிறார், ஸ்திரீயே. ஸ்திரீயே என்று சொல்லும் பொழுது அவர் ஏதோ ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாமல் அழைப்பதில்லை. அந்த காலங்களிலே இதுதான் ஒரு மிகவும் மதிப்பிற்குரிய ஒரு வார்த்தை. முக்கியமாக அந்த நாட்களில் பெரிய பெரிய ராஜாக்கள், பெரியவர்கள் கூட சில பெண்களை அவர்கள் அழைக்கும் பொழுது ஸ்திரீயே என்று சொல்லி, இது எப்படி நம்ம ஊர்ல ஒரு அம்மா அப்படின்னு சொல்லி ரெஸ்பெக்டா நம்ம மற்றவர்களை அழைப்பதை போல அந்த நாட்களிலே ஸ்திரீயே என்ற வார்த்தையும் ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட் வார்த்தை கிடையாது. அது மிகவும் ஒரு மரியாதைக்குரிய ஒரு வார்த்தை தான். இங்க ஸ்திரீயே என்று சொல்லி அழைக்கிறார். இந்த வார்த்தை அப்படியே எபிரேயத்துல பாக்குறப்ப ஈஷான் இருந்துச்சா. ஈஷான் இருக்கும் பொழுது அதை குறித்து கொஞ்சம் யோசித்து பார்க்குறப்ப இது ஒரு கனெக்ஷன் அழகா இருந்துச்சு. எப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நீங்க ஆதியாகமத்துல முதல் 2-3 அதிகாரங்களை ஃபுல்லா பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மனுஷி அப்படின்ற வார்த்தைக்கு ஈஷா ஈஷா என்று சொல்லி நீங்கள் பார்க்க முடியும். ஈஷ் என்று சொன்னால் மனுஷன், ஈஷா என்று சொன்னால் மனுஷி, ரைட், அல்லது ஸ்திரீ என்று சொல்லி போடப்பட்டிருக்கும். இப்படி யோசித்து பாருங்களேன். இங்க ஆண்டவராகிய கர்த்தர் தன்னுடைய தாயார் ஈஷா என்று சொல்லி அழைக்கிறார். நீங்கள் ஆதியாகமம் 3:15 பார்க்கிறீங்க பாருங்களேன். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். இங்க ஸ்திரீயின் வித்து இங்கே சாத்தானை ஜெயம் கொள்கிறதை பார்க்க முடிகிறது. இங்க அதே போலதான் இங்க இயேசு கிறிஸ்து தன் தாயாரை ஸ்திரீயே என்று சொல்லும் பொழுது அந்த ஸ்திரீயினுடைய அந்த பிறப்பாகிய இயேசு கிறிஸ்து இங்க எப்படி சிலுவையிலே இங்கே வெற்றி பெறுகிறார் என்ற ஒரு அடையாளத்தையும் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மால் காண முடிகிறது. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய தாயை பார்த்து சொல்கிறார், ஸ்திரீயே, இதோ உன் மகன், இதோ உன் மகன். இங்கே
இங்க ஆண்டவராய் கர்த்தர் யாரிடமாய் தன்னுடைய தாயை கடைசியாக ஒப்படைத்து விட்டு போகிறார்? அந்த காலங்களிலே முக்கியமாக மூத்த பிள்ளைகளுக்கு, மூத்த மகனுக்கு அந்த பொறுப்பு இருக்கின்றது. தன்னுடைய தகப்பன் இறந்து விட்டார் என்று சொன்னாலோ, இல்லை என்று சொன்னால் தன்னுடைய தாயார் தன்னுடைய தகப்பனாரை வயதான காலத்தில் கவனித்துக் கொள்கிற பொறுப்பு மூத்த மகனுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பாக இருந்தது. அது இட்ஸ் a லீகல் டியூட்டி. அது கண்டிப்பா அவங்க செய்தாகணும். இப்பொழுது இயேசு கிறிஸ்து தான் ஒரு மூத்த மகனாக மரியாளுக்கு இருப்பதால், இந்த நேரங்களில் யோசேப்பு இருந்தாரா இல்லையா என்பது நமக்கு தெளிவாக வேதத்திலே நமக்கு குறிப்பிடப்படவில்லை. ஆனால் அநேக அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள், இந்த நேரத்திலேயே யோசேப்பு மரித்திருக்கலாம், இதுக்கு முன்பதாகவே யோசேப்பு மரித்திருக்கலாம் என்று சொல்லி கூறுகிறார்கள். எனவே இங்கே மரியாள் ஒரு கைவிடப்பட்ட நிலையிலே தான் இருப்பதை போல இருக்கின்றது. அதே போல இயேசு கிறிஸ்துவிடம் இருந்த மற்ற சகோதரர்கள் யாரும் அவ்வளவு தூரத்திற்கு இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கவில்லை, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றவில்லை. நீங்கள் யோவான் சுவிசேஷத்தில் நீங்க ஏற்கனவே பார்க்க முடியும். மற்ற சகோதரர்கள் இயேசுடன் உடன் பிறந்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறீர்கள். எனவே இயேசு கிறிஸ்து ரொம்ப ஹானரபிளான ஒரு விஷயத்தை தன்னுடைய தாயாருக்கு செய்து கொண்டு போகிறார். என்ன செய்யறான்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து தான் தான் உடனிருந்து வளர்த்து அன்பாய் வளர்த்த சீஷனிடமாய் இப்பொழுது தன் தாயை ஒப்புக் கொடுக்கிறார். அந்த சீஷனை பார்த்தும் சொல்கிறார், அதோ உன் தாய் என்று சொல்கிறார். அந்த நேரம் முதல் நீங்க பார்க்கிறீங்களா, அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். இங்கே அழகாக ஒரு காரியத்தை பார்க்கிறோம்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சிலுவை மரணம் ஒரு மறுபடியுமாக ஒரு புதிய உடன்படிக்கையின் குடும்பத்தை உண்டாக்குகிறது. ஒரு நார்மலா ஒரு பயாலஜிக்கல் ஃபேமிலியை காட்டிலும் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் இங்கே வேறுபட்ட மனிதர்களை இப்பொழுது ஒரு குடும்பமாக ஒன்றிணைக்கிறது என்பதை குறித்து நீங்க இங்க அழகாக பார்க்கிறீங்க. இதனுடைய அந்த அடையாளமாக தான் நீங்க ஆதி திருச்சபையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே இந்த வயதானவர்களுக்கு, விதவைகளுக்கு, இவர்களுக்கெல்லாம் பயங்கர ஒரு ஆதரவு இருக்கிறதை நீங்க பார்க்கிறீங்க. அப்ப இந்த நாட்கள்ல இந்த வார்த்தை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது சொன்னால், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது மிகவும் அழகாக கட்டளை ஆகிய உன் தகப்பனையும் தாயையும் கணவனுமாயாக என்ற கட்டளை இங்கே மிகவும் அழகாக நிறைவேற்றுகிறதை இந்த வசனங்களிலிருந்து நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து எவ்வளவு அழகாக தன் தாய்க்கு தேவையான அத்தனை காரியங்களையும் அங்கே செய்துவிட்டு எப்படி ஒரு புதிய உடன்படிக்கையின் ஒரு குடும்பம் என்ற ஒரு அடையாளத்தை அங்கே ஏற்படுத்தி விட்டு போகிறார். இன்றைக்குமே நம்முடைய வாழ்க்கையிலும் நீங்கள் சார்ந்திருக்கிற உங்கள் திருச்சபையிலே நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற மற்ற ஜனங்களோடு கூட ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்திலே அவர்களை பராமரிப்பவர்களாக, அவர்களை கவனிப்பவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு மாதிரியை இயேசு கிறிஸ்து இங்கே யோவானுக்கும் மரியாளுக்கும் நடுவே ஏற்படுத்தி இன்றைக்கு அந்த வார்த்தையின் மூலமாக நமக்கும் கற்றுத்தருகிறார். யோசித்து பார்ப்போமே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம எத்தனை பேர் நம்ம அப்படி கேர் பண்ணிக்கிறோம்? எத்தனையோ ஆண்டவரை அறிந்தவர்கள், உங்கள் சபையில் இருப்பவர்கள், வயதானவர்கள், அவர்களை பார்த்து விட்டு ஸ்தோத்திரம் போட்டு அப்படியே கடந்து செல்கிறோமா? இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு தேவையான சில காரியங்களை நாம் பார்த்து பராமரித்து அவர்களை நம்முடைய குடும்பத்தில் ஒரு ஆளை போல நாம் கவனிக்கிறோமா, விசாரிக்கிறோமா என்பதை குறித்து யோசித்து பார்ப்போம். சிலுவையில் தொங்கின இயேசு கிறிஸ்து இந்த புதிய உடன்படிக்கையின் குடும்பம் என்ற ஒரு அழகான உறவை நமக்கு இந்த வார்த்தையின் மூலமாக காண்பித்திருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை இன்னும் அநேகருக்கு ஆதரவாய் மாற்றுவாராக.